நல்லா இருக்கணும் தாயினோ ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை வாழ்த்தும் விஜய் ரசிகர்கள். ஏன் தெரியுமா? ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கியிருக்கும் லால் சலாம் படம் வரும் 9ஆம் தேதி தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகவிருக்கிறது. அந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விக்ராந்த், சந்தோஷ், விஷ்ணு விஷால், ஜீவிதா, தன்யா பாலகிருஷ்ணா உள்ளிட்டோர் நடித்திருக்கிறார்கள். ஒரு பிரேக்கிற்கு பிறகு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கியிருக்கும் படம் லால் சலாம். கம்பே கொடுத்த படத்திலேயே தன் தந்தையை நடிக்க வைத்திருக்கிறார். மொய்தீன் பாயாக வந்து மிரட்டப் போகிறார் ரஜினிகாந்த். இந்நிலையில் பேட்டி ஒன்றில் விக்ராந்த் சொன்னதை கேட்ட விஜய் ரசிகர்கள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கு நன்றி தெரிவித்து வருகிறார்கள். விக்ராந்த் அப்படி என்ன சொன்னார் என கேட்கிறீர்களா? அவர் நடிக்க வந்து 17 ஆண்டுகளானாலும் இன்னும் முன்னணி நடிகராக முடியாமல் போராடிக் கொண்டிருக்கிறார். ஒரு மனிதர் ஓராண்டு, 2 ஆண்டுகள் இல்லை 10 ஆண்டுகள் கூட போராடலாம். ஆனால் 17 ஆண்டுகளாக போராட்டமாக இருப்பதை பார்த்த விக்ராந்த் பேசாமல் நடிப்புக்கு முழுக்க போட்டிவிடலாம் என கடந்த ஆண்டு திட்டமிட்டாராம். அந்த நேரத்தில் தான் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் போன் செய்து, நான் ஒரு படம் பண்ணுகிறேன், நீங்கள் நடிக்கிறீர்களா என கேட்டிருக்கிறார். அந்த போன் காலுக்கு பிறகு சினிமாவை விட்டு விலகும் முடிவை கைவிட்டு விட்டாராம் விக்ராந்த். இதை விக்ராந்த் பேட்டியில் கூறியதை கேட்ட விஜய் ரசிகர்களோ, விஜய்னா தம்பி இப்படியொரு யோசனையில் இருந்தது தெரியாமல் போய்விட்டது. அவர் முடிவை மாற்றிய ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் நல்லா இருக்கணும், கவலைப்படாதீங்க விக்ராந்த், இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என தெரிவித்துள்ளனர். விக்ராந்தை நடிக்க வைத்தால் அந்த சாக்கில் விஜய்யை வைத்து படத்திற்கு விளம்பரம் தேடலாம் என கணக்கு போட்டு அவரை அழைத்தவர்களுக்கு நோ சொல்லியிருக்கிறார். விஜய்யை அழைத்து வர மறுத்ததால் பல நல்ல வாய்ப்புகளையும் இழந்திருக்கிறார் விக்ராந்த். எது நடந்தாலும் நம்பிக்கையை இழக்காமல் தொடர்ந்து போராடி வருகிறார். அவர் போராட்டம் விரைவில் முடிந்து விக்ராந்தின் கெரியர் பிக்கப் ஆகி சூப்பராக செல்லட்டும். விக்ராந்தின் நல்ல குணமே யாரையும் குறை சொல்ல மாட்டார். அவரின் அந்த குணம் அனைவருக்கும் பிடித்திருக்கிறது. இதற்கிடையே விக்ராந்தின் மகன் யஷ்வந்த் 14 வயதுக்குட்பட்டோருக்கான தமிழ்நாடு கிரிக்கெட் அணிக்கு தேர்வாகியிருக்கிறார். மகன் தன் வழியில் நடிகராக வேண்டும் என்று விரும்பாமல் அவர் இஷ்டத்திற்கு விடும் அப்பாவாக இருக்கிறார் விக்ராந்த். யஷ்வந்த் வளர்ந்த பிறகு இந்திய அணிக்கு விளையாட வேண்டும் என சினிமா ரசிகர்கள் வாழ்த்தியுள்ளனர். லால் சலாம் படம் ரிலீஸ் ஆகும் அதே நாளில் மணிகண்டன் நடிப்பில் லவர் படம் ரிலீஸ் ஆகவிருக்கிறது. லால் சலாமுக்கு லவர் நிச்சயம் டஃப் கொடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது.